சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தலை குனிஞ்சு நின்னாங்க. எனக்கு பெரிய தோல்விதான். ஐயோ அருவி, ஆனாலும் இதுக்காகலாம் நான் சோர்ந்து போக மாட்டேன். அருவி, நீ உயிரை கொடுத்து போராடியும் அதுக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சேம்மா. இங்க பாரு அருவி, நீ கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. அருவி, இங்க பாரு அருவி, நீ பேசாம புகழ் கூடயே போயிருக்கலாம். இப்ப போனா கூட அவரு உன்னை சந்தோஷமா ஏத்துப்பாருமா. அவருக்கும் உன் மேல கோவம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கு நீ எடை கொடுக்க கூடாது அருவி. இங்க பாரு அருவி, என் தலையெழுத்து என்னவோ அது அப்படியே நடக்கட்டும். இனிமேலாவது நான் கொலைகாரி இல்லங்கிற முயற்சியை நீ தயவு செஞ்சு கைவிடு. நீயாவது உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்து உன் குழந்தைய பெத்துக்கூட அருவி. அதுதான் இந்த அம்மாவோட பெரிய ஆசை. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அநியாயம் பண்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும் போது நாம மட்டும் எதுக்குமா மனசுல வைராகியத்தை பூட்டி வச்சுட்டு கஷ்டப்படணும்? இல்லம்மா, நான் கண்டிப்பா சொன்னதை செஞ்சு காட்டுவேன். யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எப்ப இந்த முயற்சியில நான் காலடி எடுத்து வச்சனோ இனி எப்பவுமே நான் பின்வாங்க மாட்டேன். அருவி, அருவி. சங்கரி, அருவி சொல்றதுல நியாயம் இருக்குமா? அவ எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறான்னு நீயே பார்த்தல. அதுக்கு ஒரு பலன் கிடைக்க வேணாமா? அருவி நினைச்சதை செய்யட்டுமா? அவ சொன்னதை சாதிக்கணும். இன்னைக்கு நம்ம தோத்து போனா எப்பவுமே நம்ம தோத்து போயிடுவோமா? அண்ணே, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கு. எனக்கும் இதெல்லாம் கேட்கும்போது உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நடக்கிற எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. உண்மையாலுமே நம்மளால ஒண்ணுமே அவனை பண்ண முடியல. அவங்கதான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்களே. அவங்களுக்கு வீடு கூட இப்ப சாதகமா வேலை செய்யுது. நானும் என் பொண்ணு கஷ்டப்படுறத எவ்வளவு நாளைக்கு தான் நான் பாத்துக்கிட்டே இருக்க முடியும்னு என்னால முடியலன்னு. அம்மா, அங்கிள், அம்மாவோட நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். பாவம் அங்கிள், அருவியை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. அருவி வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு கவலைப்படுறாங்க. அந்த நாராயணமூர்த்தி எக்கிட்டாவது கெட்டு போட்டோன்னு விட்டுடலாம். அருவி, போதும் சைலஜா, உன் அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்குதான் இத்தனை நாளா நம்ம போராடணுமா? அப்ப நம்ம போராட்டத்துக்குலாம் ஒரு அர்த்தமே இல்லைல்ல. இப்படி யோசிக்கிறது உனக்கு கோழைத்தனமா தோணல? என் அப்பாவை கொன்ன உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறேன்னு அப்பா போட்டோ முன்னாடி நின்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். நான் பின் வாங்கினா என் அப்பாவோட ஆத்மா என்ன மன்னிக்குமா? கண்டிப்பா மன்னிக்காது. அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா இந்த முயற்சியை கைவிட சொல்லி என்ன வற்புறுத்தாதீங்க. அதை மட்டும் என்னால ஒத்துக்க முடியாது. என்னோட குறிக்கோள்ல நான் உறுதியா இருக்கேன். என் அம்மா நல்லவங்கன்னு இந்த உலகத்துக்கு நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன். சபாஸ் அருவி, சபாஸ் சபாஸ். டேய் நாராயணமூர்த்தி, ஹே அருவி, ஓ முயற்சி இருக்கே அது ரொம்ப பெரிய முயற்சிமா. ஓ லட்சியம் சாதாரண லட்சியம் இல்ல. இந்த நாராயணமூர்த்திய ஜெயிலுக்கு அனுப்புறதுல அவ்வளவு வெறி உனக்கு. உன்னை நான் பாராட்டுறேம்மா. உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு உங்க அம்மா பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். சும்மா நிறுத்துடா. இப்ப எதுக்காகடா ஏன் வீடு தேடி வந்திருக்க? வெளியில போடா. ஏய், என்னடா, நான் தான் ஏற்கனவே உன் பொண்ணையும் உன் தங்கச்சியும் வான் பண்ணல. ஒழுங்கு மரியாதை இருக்க வேண்டியதானே? எதுக்காகடா இவங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு துடிக்கிறாளுங்க? கடைசியில எப்படி அவமானப்பட்டு நிக்கிறாங்கன்னு பார்த்தேல. புகழ் முன்னால நான் தான் கொலைகாரன்னு ஈஸ்வர் உண்மையை சொல்லிடுவான்னு அருவி துடியா துடிச்சா. அது நடந்ததா? எப்படி ஈஸ்வர உங்க வீட்டுக்குள்ள போட்டு அருவி அரெஸ்ட் பண்ண வச்சான்னு பாத்தியா? ஈஸ்வர கடத்தி கொலை செய்ய முயற்சி பண்ணான்னு அருவிய நிரந்தரமா இப்ப ஜெயில வைக்க போறாங்க.
நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் அவளால வெளியே வரவே முடியாது. ஏன்னா போலீஸ் நேரடியா ஈஸ்வர உங்க வீட்டுக்குள்ள இருந்து தான் மீட்டிருக்காங்க. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த வீரா உங்களை யாரையுமே சும்மா விட மாட்டான். டேய் சீ, மனுஷனாடா நீலாம் ஆ? உன் தம்பியோட புள்ளைய அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிருக்க. கடைசியில ஈஸ்வர் மாமாவை கொண்டு வந்து எங்க வீட்லயே மறைச்சு வச்சு எங்களையும் மாட்டி விட பார்த்த. பிறக்கும் போதே நீலாம் கிரிமினலா பிறந்திருக்கடா. அதனாலதான் உன்னால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது. ஆனா என் அம்மா அப்படிலாம் இல்ல. ரொம்ப நேர்மையானவங்க. ரொம்ப நாணயமா என் அப்பாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா உங்க கனவை அநியாயமா கலைச்சிட்டியேடா. என் அப்பாவை கொலை பண்ணி அவங்கள பழி வாங்கிட்டல. அன்னைக்கு அவங்களுக்கு பண்ண அந்த துரோகம் பத்தாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிற. நீ ஜெயிச்சுட்டேங்கிற திமிர்ல ஆடாத சரியா? என்னைக்குமே நான் உன்னை விடவே மாட்டேன். நீ தான் குற்றவாளி நிரூபிச்சு என் அம்மா நல்லவங்க நான் எல்லாருக்கும் புரிய வைப்பேன். உங்க அம்மா என்ன பெரிய யோக்கியமா? ஆ? இவ சண்முகத்தோட வசதிக்காக அந்த காலத்திலேயே அவனை காதலிச்சிருக்கா. ஏய் ஏய் ஏதோ என்னோட கெட்ட நேரம் உங்க அம்மாவை கொலை பண்ண போய் அந்த சண்முகம் செத்து போயிட்டான். உங்க அம்மாவை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஆ? எனக்கு தான் உங்க அம்மா பத்தி முழுசா தெரியும். அன்னைக்கு சண்முகத்தை நம்ப வச்சு அவனை வலையில விழ வச்சு ஏமாத்தினவ இவ. சண்முகம் ஆனா அதே செத்து போனான். ஏய் அது மட்டுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த சைலஜா இருக்கால, இவளை அனுப்பிச்சு ஈஸ்வர வலையில விழ வச்சா. அவனை சரஸ்வதி குடும்பத்துல இருந்து பிரிச்சு எவ்வளவு பெரிய கலகத்தை உண்டு பண்ண உனக்கு தெரியாதா என்ன? ஆ? இவ ஒரு சரியான ஃப்ராடு. ஏய் கடைசியில இவளே மிரட்டி ஆ? அவனை பணைய வச்சு சரஸ்வதி கிட்ட இருந்து வீட்டையும் கடையும் எழுதி வாங்கின அவ. என் தம்பி சொத்த நயவஞ்சகமா அனுபவிச்ச அவ நல்லவளா சொல்லு? இவ ஒரு கேவலமானவடி. ஏய் ஏய், நாராயணமூர்த்தி, உனக்கு கோயில் வேண்டாமா? யார பத்தி என்னடா சொல்ற? உன்னை இந்த இடத்துல கொண்டு புதைச்சிருவேன்டா. ஏய் உலகாரம் பாவி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி என் தங்கச்சியை பத்தி கேவலமா பேசுவேன்? உன்னெல்லாம் உயிரோட விடவே கூடாதுடா. இப்பவே உன் கதையை முடிக்கிறேன்டா. அப்பா ப்ளீஸ் அப்பா விடுங்க. விடுங்க நான் சொன்னா கேளுங்க. ஐயரா கேளுங்க. ஐயரே. சைலஜா ஏய். விடு அருவி. ஏய், நடிச்சு கொல். நாராயணமூர்த்தி. அம்மா அம்மா என்ன பண்றீங்க நீங்க? விடுங்க. எதுவும் பண்ணிடாதீங்க. துப்பாக்கியை கீழே போடுங்க. சொன்னா கேளுங்க. இல்ல அருவி, இவனை எல்லாம் இதுக்கு மேல விட்டு வைக்கவே கூடாது.